தங்கி இருக்கிறபடினாலே அது பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயம், அது பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்ப நீங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல நீங்க 16வது வசனத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உள்ளாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கரங்களை மகிமைப்படுத்துவோம். இப்போ அவர் எதை தெரிஞ்சு கொள்ளுகிறார்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கட்ட நம்ம மாற்றுகிறார். ஒன்று பண்டையை மாற்றுகிறார், மாளிகை மாற்றுகிறார், அவருடைய ஆலயமா மாற்றுகிறார். இப்போ இங்க என்ன சொல்றாரு? நீங்க ஜீவன் உள்ள, அப்ப இது நடமாடும் ஒரு ஆலயம். ஜீவன் உள்ள ஆலயம் என்ன? அது நடமாடுகிற ஆலயம். நம்ம எங்கும் எப்போதும் அதாவது ஸ்திரீ கேட்கிறாங்க. யோவான் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் போது நீங்க எங்கும் பிதாவை என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். நீங்க இங்கதான் சீயோனுக்கு தான் வரணும், எருசலேமுக்கு தான் வரணும். எருசலேமுக்கு சீயோன் தேவன் ஆராதிக்கலாம் இல்ல. ஹalleluya. நீங்க எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். அதேபோல நீங்களும் நானும் யாரானா நடமாடுகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இதை நீங்கள் எப்போதும் உங்க மனதில் நீங்கள் வைத்து, நான் ஒரு ஆலயம், ஐயோ நான் இப்படி ஐயோ நான் திருப்பதிக்க மாட்டேன். அப்ப அடுத்தது சொல்றாரு 17வது வசனம் சொல்லும் போது, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயம். நீங்க தேவனுடைய பண்ணை, நீங்க தேவனுடைய மாளிகை, நீங்கள் அவர் வாசம் பண்ணுகிற நல்ல வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்படுகிற சிலுவையாக இருக்கிறீர்கள். அப்போ இது தீட்டுப்பட்டு விடக்கூடாது. இது தீட்டுப்பட்டு விடக்கூடாது. அசுத்தமானது தொடாதீங்க. வீண் பிரச்சனைக்கு தேவையில்லை, வீண் சண்டை நமக்கு தேவையில்லை, ஆண்டவர் நாம தூசி போடக்கூடிய வாழ தேவையில்லை. ஆண்டவருக்கு சாட்சியை பரிசுத்தமாய் வாழ்வதற்காக உங்களை ஜீவனுள்ள தேவமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா மாற்றுகிறார். தேவனுடைய ஆலயமா மாற்றுகிறார். நல்ல வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்படுகிற உன்னை நேரே சீயோனை மாற்றுகிறார். நீங்கள் நாம் பண்ணைகளாக இருக்கணும், மாளிகையாக இருக்கணும். நாம் கெட்டு விடக்கூடாது. அதான் தேவன் விரும்புகிறார். அதான் தேவன் விரும்புகிறார்.